இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. மசாலாவெல்லாம் டைரெக்டாக சேர்க்காம தண்ணியில் கலந்து சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தது 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்த உடனே மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மேஷர் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால புதினா தூவி இறக்கிக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.